ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் ஹோம் கார்ட் மார்க் டெஸ்ட் சீரியஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் விட்டமின் இஸ் வாட்டர் சொல்யூபிள்? ஸோ வாட்டரில் சொல்யூபிள் ஆகக்கூடிய விட்டமின் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி விட்டமின் பி தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the second question. Which of the following elements have the highest electronegativity? எந்த எலமெண்ட்டுக்கு highest electronegativity இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஃப்ளூரின் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the third question. The largest gland in the human body is? Human bodyயில் இருக்க largest gland எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி liver தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the fourth question. During the process of isolation of DNA, chilled ethanol is added to. So DNA isolate ஆகும்போது chilled ethanol எதுக்கு ஆட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா to precipitate the DNA precipitate ஆகிறதுக்காக தான் chilled ethanol ஆட் பண்ணுவாங்க. Moving on to the fifth question. The gap between two neuron is called. ரெண்டு நியூரானுக்கு இடையில் இருக்க கேப்பை என்னன்ட்டு அழைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஸ்னாப்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the seventh question. The point of intersection of median of a triangle is called. So point of intersection of a median of a triangle வந்து சென்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க. Moving on to the 11th question. The internationally accepted frequency deviation for the purpose of FM broadcast. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 75 kHz தான் கரெக்ட் ஆன்சர். 75 kHz தான் internationally accepted frequency deviation for FM broadcast. Moving on to the 12th question. When a cycle tire suddenly bursts, the air inside the tire expands. This process is called. ஸோ ஒரு சைக்கிள் டயர் பர்ஸ்ட் ஆகுதுன்னா அதில் உள்ளே இருக்க ஏர் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸை என்னென்னு கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அடியாபேட்டிக் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 13th question. Which of the following electromagnetic radiation is used for viewing objects through fog? ஃபாக்னா பனிமூட்டம்னு அர்த்தம். ஸோ ஃபாகில் வந்து நமக்கு ஆப்ஜெக்ட்ஸ் விசிபிள் ஆகணும்னா எந்த ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இன்ஃப்ராரெட் ரேஸ் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 14th question. Barsahem is an important site of. பர்சஹம் எங்கே வந்து இம்பார்ட்டன்ட் சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா நியோலித்திக் கல்ச்சர் ஆஃப் காஷ்மீரோட இம்பார்ட்டன்ட் சைட். Bagar 1 and Bagar 3 of Sun Valley in Madhya Pradesh are some of the dash site in India. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அப்பர் பேலியோலித்திக் சைட் ஆஃப் இந்தியா தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த 16th question. பாட்ஷா நம்மா வாஸ் அ பயோகிராஃபி ஆஃப். பாட்ஷா நம்மான்றது யாரோட பயோகிராஃபின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஷாஜஹான் தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த 17th question. த ரியோட்வாரி சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை. ரியோட்வாரி சிஸ்டம் யாரால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தாமஸ் முன்ரோ தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 18th question. Whose campaign and work lead to the enactment of Widow Remarriage Reform Act of 1856? யாரோட முயற்சியால் விடோ ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட் செயல்முறைக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 19th question. The Peshwa who enhanced the power of the Maratha Empire. மராத்தா எம்பையரோட பவரை என்ஹான்ஸ் பண்ண பேஷ்வா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாலாஜி பாஜிராவ் தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த 20th question. டியூரிங் த ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் த கவர்னர் ஆஃப் பாண்டிச்சேரி வாஸ். ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் நடக்கும்போது பாண்டிச்சேரியோட ஆளுநராக யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டியூப்ளிக்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர் 21st question என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு ஃபால் அண்டர் த பாலிசி ஆஃப் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் வாஸ். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சத்தாரா தான் கரெக்ட் ஆன்சர். Moving on 22nd question. The first known ruler of Magadha was the Haryanka dynasty is. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பிம்பிசாரா தான் கரெக்ட் ஆன்சர். Moving on further 23rd question என்னன்னா the curve y is equal to ax4 plus bx power 2 with ab greater than 0.
then what it has means it has no points of inflection. Moving on to the 24th question, who is known as the father of Indian unrest? இந்தியன் அண்ட்ரஸ்டோட ஃபாதர் யார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பால் கங்காதர் திலக் தான் கரெக்ட் ஆன்சர். 25th கொஸ்டின் என்னென்னா, ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் காதர் பார்ட்டி? காதர் பார்ட்டியை யார் ஃபவுண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சோஹன் சிங் பக்னா தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 26th question, which act ended the trade monopoly of the East India Company? ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ட்ரேட் மோனோபாலியை ஒழிச்ச ஆக்ட் எது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813 தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 27th question, the Khilafat movement of 1920 was organized as a protest against the injustice done to. கிலாஃபத் மூமெண்ட் எதுக்காக நடத்தப்பட்ட ப்ரொட்டஸ்ட்னு பார்த்தீங்கன்னா டர்க்கி பீப்புளுக்கு இழைச்ச இன்ஜஸ்டிஸ்க்காக ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட ப்ரொட்டஸ்ட் தான் இந்த கிலாஃபத் மூமெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த சிப்பாய் மியூட்டினி இன் இந்தியா ஸ்டார்டட் ஃப்ரம்? சிப்பாய் மியூட்டினி இன் இந்தியா ஸ்டார்டட் ஃப்ரம் மீரூட். மூவிங் ஆன் ஃபர்தர், 29th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹூ அமாங் த ஃபாலோவிங் இஸ் கன்சிடர் அஸ் அ பொலிட்டிக்கல் குரு ஆஃப் மகாத்மா காந்தி? மகாத்மா காந்தியோட பொலிட்டிக்கல் குரு யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கோபாலகிருஷ்ண கோகலே தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 30th question, which of the following newspaper is not related to Madan Mohan Malaviya? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி காம்ரேட் தான் கரெக்ட் ஆன்சர். வாட் இஸ் த காமன் நேம் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர்? ப்ளீச்சிங் பவுடரோட காமன் நேம் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கால்சியம் ஆக்சிக்ளோரைட் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the second question, which one of the following is used for preparation of Bakelite? Bakelite prepare பண்ணுறதுக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ phenol and formaldehyde தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the third question, which gas is filled in airplane tires? ஏர்பிளைன் டயர்ஸில் ஃபில் ஆகக்கூடிய கேஸ் இது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நைட்ரஜன் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the fourth question, what fraction of body's calcium is stored in bones and teeth? நம்ம உடம்புல கால்சியம் போன்ஸ்லையும் டீத்லையும் எவ்வளோ மடங்கு ஸ்டோர் பண்ணப்படுது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 99% தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the fifth question, which of the following artificial sweetener is not broken down by the body and therefore it is non-caloric, no calorie sweetener? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சுக்ரலோஸ் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the sixth question, the value of acceleration due to gravity is minimum on which of these planet? எந்த பிளானட்ல அசிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ரொம்ப மினிமமாக இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மெர்க்குரி தான் கரெக்ட் ஆன்சர். Moving on further, which of the following metal is alloyed with pure gold to make gold ornaments? கோல்டு ஆர்னமெண்ட் மேக் பண்ணுறதுக்காக கோல்டு கூட அலாய் பண்ணக்கூடிய மெட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ் சில்வர் காப்பர் சிங்க் இது எல்லாமே கோல்டு கூட அலாய் பண்ணக்கூடிய மெட்டல்ஸ் தான். ஸோ ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ் தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். Moving on to the 8th question, what is the total number of allowed orbitals in a shell if the principal quantum number is n? Principal quantum number n இருந்தால் எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் ஒரு ஷெல்லில் இருக்கலான்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி n ஸ்கொயர் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 9th question, which of these processes responsible for the energy released in an atom bomb? ஆட்டம் பாம்பில் எனர்ஜி ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் எது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நியூக்ளியர் ஃபிஷன் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 10th question, liquefied petroleum gas LPG is mostly a mixture of which of these following two carbon compounds? ஸோ எல்பிஜி எந்த கார்பன் காம்பவுண்டோட மிக்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ப்ரோபேன் அண்ட் பியூட்டேன் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 11th question, which metal is used in the galvanization process? galvanization processக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சிங்க் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 12th question, what are the main components of bronze alloy? bronze alloyயோட மெயின் காம்போனன்ட்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி காப்பர் அண்ட் டின் தான் கரெக்ட் ஆன்சர்.
Moving on to the 13th question. What is the name of the ethanol which contains 5% water by volume? ஸோ ஒரு எத்தனால 5% வாட்டர் இருந்தால் அதை எப்படி கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரெக்டிஃபைடு ஸ்பிரிட் தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர். விச் டிஸ்இன்ஃபெக்டன்ட் இஸ் எஃபெக்டிவ் அகைன்ஸ்ட் வைரஸ்? வைரஸுக்கு அகைன்ஸ்டாக செயல்படக்கூடிய டிஸ்இன்ஃபெக்டன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ். ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடு, ஹைப்போக்ளோரைடு, ஃபார்மால்டிஹைடு இது எல்லாமே வைரஸ்க்கு அகைன்ஸ்டாக பயன்படக்கூடியவை. Moving on to the 15th question. The blue pigment of molluscan blood is hemocyanin from. ஸோ molluscan blood pigment வந்து ப்ளூவாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி காப்பர் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 16th question. Which hormone enhances milk release from the mammary gland? mammary glandலேருந்து வர மில்க் ரிலீஸை என்ஹான்ஸ் பண்ணுற ஹார்மோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ப்ரோலாக்டின் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 17th question. What part of the nephron is responsible for blood pressure driven filtration? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி glomerulus தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 18th question. Which is the growth hormone inhibiting hormone? growth inhibit பண்ணுற ஹார்மோன் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி somatostatin தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 49th question. The least penetrating power ray is called alpha ray தான் இதுக்கு correct answer. So alpha ray தான் least penetrating power ray. Moving on to the 50th question. AIDS virus destroy. AIDS virus எதை destroy பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி lymphocytes. Moving on to the 51st question. The Sahyadri mountains run from Dash to Kanyakumari, the southernmost part of India. ஸோ சஹாயத்ரி மவுண்டைன் வந்து குஜராத் டு கன்னியாகுமரி வரைக்கும் போகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட் இஸ் சரௌண்டட் பை பங்களாதேஷ் ஃப்ரம் 3 சைட்? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் வந்து பங்களாதேஷால் 3 சைட்ஸும் சரௌண்ட் பண்ணப்பட்டிருக்கும். அந்த ஸ்டேட் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி திரிபுரா தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 53rd question. The northern plain of India is formed of. இந்தியாவோட நார்த்தன் பிளெயின் எதனால் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அலுவியல் சாயில் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 54th question. Indian standard time is ahead of Greenwich mean time by. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கும் கிரீன்விச் மீன் டைமுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 hours 30 minutes தான். ஓகேவா? Moving on to the 55th question. Banihal Pass is located in which of the following passes? Banihal Pass எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பிற்பாஞ்சல் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 56th question. Which is the oldest oil field in India and still producing oil? இந்தியாவில் இருக்க பழமையான ஆயில் ஃபீல்டு எது அண்ட் ஸ்டில் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆயில் ஃபீல்டு எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டிக்பாய் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 57th question. The highest peak of South India is. சவுத் இந்தியாவோட ஹையஸ்ட் பீக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆனைமுடி தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 58th question. Shifting cultivation is also known as dash in Northeast India. நார்த் இந்தியாவில் ஷிஃப்டிங் கல்டிவேஷனை எப்படி அழைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜூம் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 59th question. Which of the following state receives rainfall due to western disturbance? வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸால் ரெயின்ஃபால் ரிசீவ் பண்ணக்கூடிய ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பஞ்சாப் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the final question. The Karakoram range is a part of. Karakoram range வந்து டிரான்ஸ் ஹிமாலயாஸோட ஒரு பார்ட். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் வீடியோவில் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணலாம்.